மிஸ்டர் ரெடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய சமையல்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அது சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை இல்லாத ஒரு இன்கிரீடியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் அந்த இன்கிரீடியன்ஸ்குள்ள சின்ன வெங்காயம் இருக்கும். நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏன் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்க்கிறோம்? இந்த சின்ன வெங்காயத்தினால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கலைன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த சின்ன வெங்காயம் அன்றாடம் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் ஒன்றா இன்னைக்கு மாறிடுச்சு. அது நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு தீர்ப்பதற்கு இது ரொம்ப அருமையாக நமக்கு பயன்படுது அப்படின்றத சொல்லலாம். ஆமாம், இந்த நம்மளுடைய உச்சந்தலையில் தலைமுடி, இந்த தலைமுடி பார்த்தீங்கன்னா அதிகமாக உதிருது. அது வேரோட கட்டாகுது. அது வழுக்கை தலை உளுந்ததுல கூட மீண்டும் முடிய முளைக்க செய்வதற்கு இந்த சின்ன வெங்காயம் கூட பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தலையில ஏதாவது பொடுகு வந்துருச்சு, அந்த பொடுகு அந்த நம்மளுடைய வேர் முடிக்காலையே அரிச்சு அதை முடிய காலி பண்ணுது அப்படின்னா அதற்கும் சின்ன வெங்காயம் தான். நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே இந்த சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலையில தேய்ச்சு ஏதாவது தலையில் ஏற்படக்கூடிய அந்த தோல் நோய்கள் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்த சொன்னாங்க. அப்போ முடி வளர்ச்சி நல்லா கிரௌத் ஆகுறதுக்கு நம்மளுடைய தலைப்பகுதியில் நம்ம தேய்க்கப்படும் பொழுது முடி வளர்ச்சி நல்லா கிரௌத் ஆகுது. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஷாம்பு, சின்ன வெங்காயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கண்டிஷனர் இப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதா நமக்கு கிடைச்சு அதை நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதில் நேரடியாக சின்ன வெங்காயத்தையே பயன்படுத்தலாமே. பயன்படுத்தி பாருங்க, நல்ல அபரிமிதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நமக்கு பொடுகு அதிகமாக இருக்கிறவங்க நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து தேய்ச்சி தலை முழுவதும் நமக்கு தேய்ச்சி ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட போதும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை அலசி குளிச்சு பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பொடுகு எல்லாமே கிளியர் ஆயிரும். தலையில் ஏற்படக்கூடிய பரவக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் வரக்கு பரவக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதுக்குள்ள எடுத்து அப்படியே சின்ன வெங்காயத்தை அப்படியே தேய்ச்சி துணி பண்ணுங்க. அது பரவாமல் முதல்ல தடுக்கப்படும். அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊறல், அந்த அரிப்பு, எரிச்சல் அது படிப்படியாக உங்களுக்கு குறைந்து அதிலிருந்து மீண்டு வரவும் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய முடி ஓரங்கள்ல நிறைய பார்த்தீங்கன்னா அந்த உதிர்ந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய தலைமுடி. இதில் அந்த ஓரக்கால்களில் எல்லாத்தையும் இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து தேய்ங்க. முடியினுடைய வேர்க்கால்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீக்கப்பட்டு அங்கே எதுவும் பூச்சி கிருமி ஏதாவது இருக்குன்னா அதையும் கிளியர் பண்ணி விட்டு நமக்கு அந்த முடி நமக்கு வேர்க்கால ஸ்ட்ராங் பண்ணுறதும் சைனிங் பண்ணுறதும் நடக்கும். முடி அப்படியே சைனிங் பண்ணுறதும் நடக்கும். நம்ம பாருங்க, தலைவலி வலிச்சிச்சுன்னா அன்றைக்கு இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து தலைப்பகுதியில் அப்படியே பாதியாக பிச்சு தேய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய நெற்றி பகுதியில் ஏற்படக்கூடிய தலைவலி, அந்த நீர் கோர்வை இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி உறிஞ்சி எடுத்துரும். அந்த சின்ன வெங்காயத்தை தேய்ப்பாங்க. சுவாசத்துக்கு கூட மூக்கு அடைச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன வெங்காயத்தை பிச்சு அப்படின்னு சுவாசிப்பாங்க. ஏதாவது அசைவ உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வருது, சின்ன வெங்காயத்தோட ரேட்டு கூட இருக்குன்னு. அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்தாங்க. அதில் தான் தயிர் வெங்காயமே பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பல்லு, ஈறு, இடுக்குகள்லாம் அந்த வெங்காய சாறு பதிகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா சூப்பராக செரிமானம் ஆகும். அப்போ நம்முடைய பற்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சின்ன வெங்காயம் அன்னைக்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த தொண்டை பகுதிகளில் கோழை சளி இருந்துச்சுன்னா கூட அதையும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தை நமக்கு இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கோழை சளியை நீக்குவதற்கும் பயன்படுத்தினாங்க. நெஞ்சு சளியை போக்குவதற்கும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தினாங்க. இப்படி பாருங்க, நம்மளுடைய கபத்தை போக்குவதற்கு இந்த சின்ன வெங்காயம் பயன்படுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை சீர் செய்வது சின்ன வெங்காயம் தான். காலை உணவு உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது, நெஞ்சு கரிப்பு இருக்கு, எதுக்கழிப்பு இருக்கு, பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய காலை உணவை உடனடியாக மாத்துங்க. காலை உணவு மட்டும் பழைய கஞ்சி சாதத்துக்கு போயிருங்க. இந்த பழைய கஞ்சி சாதத்துக்கு ஒரு காம்பினேஷன் எது? நம்மளுடைய சின்ன வெங்காயம். இந்த காம்பினேஷன் சேர்க்கப்படும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் டபுள் மடங்காக கூடுது அப்படின்றது.
நம்முடைய முன்னோர்கள் அன்னைக்கு காலை உணவு பெரும்பாலும் பழைய கஞ்சி சாதமும் சின்ன வெங்காயம் தான். ஆனா இன்னைக்கு தான் நம்ம நவீன நாகரீக இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலையில இட்லி தோசை அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போயிருக்கிறோம். உங்களுக்கு அதிகப்படியான செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்குது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, வயிறு சிறுகுடல் இது எல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னா காலை உணவை மட்டும் நீங்க பழைய கஞ்சி சாதத்துக்கு மாத்திருங்க. அது பெஸ்ட். உங்களுக்கு தீராத பல நோய்கள் தீர்ப்பதற்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். காலை உணவை பழைய கஞ்சி சாதம். நம்ம அந்த சோறு வடிச்ச அந்த நீச்சல் தண்ணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளவு நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றாங்க. அதை இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி நிறைய இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்டு வருது. வெளிநாட்டுக்காரன் சொல்றான் அவன் பழைய கஞ்சியில தான் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அப்படியா அப்படின்னு. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே பழைய கஞ்சியை தான் காலைல சாதமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களையும் நம்ம டிவி மூலமா கெடுத்துட்டோம். இன்னைக்கு டிவியில் வரக்கூடிய விளம்பரங்களும் டிவியில் வரக்கூடிய நாடகங்களும் படங்களையும் அவங்க பார்த்து அவங்களும் நம்ம நல்லா இருக்கணும்னா காலைல சாப்பாடு இட்லி தோசை தான் சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு கிராமங்கள்லையும் இன்னைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அதனாலதான் கிராமத்தில் உள்ளவங்கலாம் நோயாளிகளா இல்லாம இருந்தாங்க. இப்ப அவர்களும் நோயாளிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டு இருக்கு. ஆமா. அப்ப சின்ன வெங்காயம் நாம உணவோட சேர்த்து எடுக்கப்படும் பொழுது, காலை உணவோட பழைய கஞ்சி சாதத்தோட சேர்த்து எடுக்கப்படும் பொழுது இது உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீர் செய்து நெஞ்சு கரிப்பு எதுக்கழிப்பு இந்த விஷயங்களை சரி செய்கிறது. சிறுகுடல் சூப்பரா செரிமானமாகணும்னா அதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க பெஸ்ட். உங்களுடைய சிறுகுடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரணம் சரியா நடக்கல, பையன் என்ன சாப்பிட்டாலும் வந்து தேரவே மாட்டான், சாப்பிட்ட உடனே வந்து காத்து பிரியுது, சாப்பிட்ட உடனே வயிறு உப்பிசமாயிருது, சாப்பிட்ட உடனே மோசன் வந்துடுது, இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா, உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்குதா, அவர்களுக்கு சின்ன வெங்காயத்தை எது சாப்பிட்டாலும் சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அது ஒரு தனியாக கொடுத்துருங்க. பெட்டர். காலைல சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி வச்சிருங்க. உங்களுடைய உணவுகளோட இந்த தனியாகவும் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். சின்ன வெங்காயம் மட்டும்தான் என்றும் இளமை அப்படின்ற ஒரு விஷயம் பொருந்தியதுன்னு சொல்லலாம். நம்ம என்றும் இளமைக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், தேங்காய். இந்த தேங்காய் என்றும் இளமை. அதுபோல இந்த நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காய்கள்ல இந்த சின்ன வெங்காயம் மிக முக்கிய பங்களிப்பு, என்றும் இளமையா வச்சுக்கிறது. இது நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துது. இன்னைக்கு நர்வஸ் டிசார்டர் இருக்குதுன்னா சின்ன வெங்காயம் உங்களுடைய உணவுல சேர்த்துக்கிட்டே வாங்க, உங்க நர்வஸ் டிசார்டர் படிப்படியா குறையும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதா, மசில்ஸ் கிரவுத் ஆகலையா, மசில்ஸை குறைக்கணுமா, சின்ன வெங்காயம் எடுத்துங்க. பாருங்க அப்படியே உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணும் இல்லைன்னு வந்துடும். நம்மளுடைய உடம்புக்கும் அந்த சின்ன வெங்காயத்துக்கும் ஆன்மீகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இதுதான்ப்பா ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்குள்ளேயும் உள்ள டீப்பா நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே போங்க. இப்படி தனியா பார்க்கும் பொழுது, போட்டோகிராஃபில பார்க்கும் பொழுது ஒரு முழு மனித உடல் மைக்ரோஸ்கோப்ல உள்ள பார்க்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செல்கள் நிறைந்த ஒரு உடல். அப்படியே உள்ள ஃபோக்கஸ் பண்ணி உள்ள போக 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 கடைசியில பாத்தீங்கன்னா அந்த திசுக்கள் எல்லாம் செல்களாக மாறி செல்களுக்குள்ள போயிட்டு உள்ள கடைசியில ஒன்றும் இல்லைன்னு வந்து. இந்த வெங்காயமும் அப்படிதான், உரிக்க உரிக்க உள்ள ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் உள்ள ஒண்ணுமே இல்லை. எப்படி ஆன்மீகத்துக்குள்ளோட அதை வந்து சொல்லுவாங்க, இந்த சின்ன வெங்காயத்தோட நம்மளுடைய உடலுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவுக்கும் அதற்கும் சம்பந்தம் உள்ள ஒரு காய்னா சின்ன வெங்காயம் தான். நம்மளுடைய முழு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒரு அற்புதமான ஒரு காய் சின்ன வெங்காயம். ஒவ்வொரு வேளை உணவிலும் சின்ன வெங்காயத்தை தனியா வச்சு அதையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, என்ன மாற்றம் நடக்குது. உங்களுடைய நெயில் சைனிங்கா மாறும், உங்களுடைய ஃபேஸ் சைனிங்கா மாறும், உங்களுடைய கண் பார்வை அதிகரிக்கும், உங்களுடைய செரிமான மண்டலம் சீராகும், நரம்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட, இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் இதுக்குள்ள சரியாகும். சின்ன வெங்காயம் நீங்க சேர்க்கப்படும் பொழுது உங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலேஷன்ல ஏற்படக்கூடிய பிளாக்கே வராது. உங்களுடைய வெரிகோஸ் வெயின், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து ஏன் வருது, அங்க சர்க்குலேஷன்ல ஏற்பட்ட பிளாக் தான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அடைப்புகள் ஏற்பட்டு வெரிகோஸ் வெயின், ஹார்ட் அட்டாக் இது மாதிரி. அப்ப சர்க்குலேஷன்ல பிளாக்கே வராம இருக்கணும், ரத்த ஓட்டம் நல்லா சீரா இயங்கணும் அப்படின்னா அதற்கு சின்ன வெங்காயம் தான். அதனாலதான் அன்றைக்கு காலையில பழைய கஞ்சியும் சின்ன வெங்காயத்தையும் சாப்பிட்டுட்டு வயக்காட்டுக்கு கடுமையான உழைப்புக்கு போனாங்க. கடுமையான உழைக்கிறதுக்கு தேவையான சக்தியை, சத்துக்களை கொடுக்கக்கூடியது இது. அதனால இனி நாம் நம்மளுடைய உணவு முறைகளில் இந்த சின்ன வெங்காயம் இல்லாம உணவே இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். அதை நம்ம அரைச்சு மசாலா பண்ணி
அதை டிஃப்ரெண்டாக பண்ணி அப்புறம் கலவையாக்கி அந்த மசாலா கலவைகளாக நாம் சாப்பிட்றதை விட இப்படி தனியாக நம்ம ஒவ்வொரு வேளை உணவிலும் அது மாதிரி எடுத்துக்கொண்டு வருவது மிகவும் அருமை. இதில் நிறைய உங்களுக்கு வாத நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது கூட சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் நம்ம சேர்த்து உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், கப நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சின்ன வெங்காயம், மிளகு இந்த மாதிரிலாம் ஒரு காம்பினேஷனில் சேர்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பித்த நோய்கள் இருக்குதுன்னா வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இப்படி பல வகைகளில் இந்த சின்ன வெங்காயம் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது. என்றும் இளமையாக, ஆரோக்கியமாக, ஹெல்த்தியா இருக்கணும்னா இந்த சின்ன வெங்காயத்தை 3 வேளை உணவிலும் பயன்படுத்துவோம். என்றும் ஹெல்த்தியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.